வேத வசனத்துக்குள்ளே நம்ம போவோம். மத்தேயு புஸ்தகம் 21 அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 21 1 முதல் 12. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலோ வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. சரி, இந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறுங்கிறதுனால இந்த வசனம் நிறைய இடங்களில் எல்லா 4 சுவிசேஷத்துலையும் குறிப்பிட்டிருக்கோம். இதில் நம்ம மத்தேயை குறித்து நம்ம கொஞ்சம் சுவிசேஷத்தை நம்ம தியானம் பண்ணுவோம். இப்போ அவர் புறப்படுகிறார். பெத்பகே என்ற கிராமம், பெத்தானியா 2 ஒன்று தான் பக்கம் பக்கம். இங்கிருந்து அவர் புறப்பட்டு எருசலேம் போகிறார். இப்போ எருசலேம் போகிறார். போய் பவனியாக கூட்டி கொண்டு செல்லுகிறாங்க. கூட்டி கொண்டு போகும் பொழுது அங்கே அவர் என்ன சொல்கிறாரு, சீசர்கள் அங்கே இருக்கிற எல்லா பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டோன்னே இவர் என்ன சொல்கிறார், சீசரை பார்த்து, அப்பா நேராக இங்கேருந்து போங்கப்பாங்க கிராமத்துக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்கும். கழுதை கூட என்ன இருக்குதாம்மா, கழுதை குட்டியாகிய மரியும் அங்கே இருக்கும். இந்த வாசகத்தை அந்த புதுமொழி பெயர்ப்பில் படிங்க கொஞ்சம் வேகப்பா. மத்தேயு இதுலயும் எடுத்து வச்சுக்கோங்க. மத்தேயு 21 1 முதல் 12. இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கி சென்று ஒலிவமலை அருகிலிருந்து பெத்பகு என்னும் ஊரை அடைந்த போது 2 சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். மரியின் பேர் வரல, ரைட்டுங்களா? வந்துச்சுக்க, மரியின் வந்துடல. ஓகே, கழுதையும் கழுதை குட்டியும்ட்டாங்க. இதில் கழுதையும் ஏங்க, மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியாக மாரியின் மேல் அமர்ந்து வருகிறார். மாரி இது புது மொழிபெயர்ப்பு. இப்போ டிரான்ஸ்லேஷன் ஆக்சுவலி இது ஆர்சி பைபிளில் தான் அந்த டிரான்ஸ்லேட் வாங்கியிருக்காங்க, மற்றவங்க யாரும் வாங்கலை. இது நம்மளதில் மரி, அதில் மாரி. என்ன பிரதர் மரி மாரி பேர் வச்சுட்டாங்களா? இல்லை இல்லை, இதில் நீங்கள் தான் படிச்சிங்க. கைதட்டு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே எனக்கு. சரி, ரைட், ஓகே. இப்போ மரி என்ன பிரதர் மரி அப்படின்னா, இப்போ கோழி பெருசு, அதோடைய குஞ்சுக்கு என்ன சொல்கிறோம், கோழி குஞ்சு, ரைட்டுங்களா? நாய்க்குட்டி என்ன சொல்லுவீங்க, நாய்க்குட்டி, பப்பியா என்னமோ சொல்லுவாங்க. இங்கே வித்தியாசமான பேர் உள்ள குட்டியை சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது டைகரா?
பயமுறுத்தாதுடா. ஏதோ குட்டி வேறு பேரில் ஏதாவது இருக்கா? ஏதோ ஒரு குட்டி எதுக்குமே தெரியலையா? எது? பூனை 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 குட்டி எப்படி அவன் கண்டுபிடிச்சிட்டான். பூனைன்னு இல்லாமல் குட்டிக்கு ஏதாவது பேர் இருக்கா? சரி, இதே மாதிரி தான் கழுதை குட்டியை அவங்க என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்க? மரின்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது, அது என்ன கழுதை குட்டி ஆகிய மரி மேலே ஏறி வந்தார் அப்படின்னு. ஆண்டவர் அந்த தாயையும் குழந்தையும் பிரிக்க கூடாதுன்னு சொல்லி அதன் மேலும் ஒரு கரிசனை வச்சு அவர் என்ன பண்ணுறார், நீ போகிற ஒரு கிராமத்தில் அங்கே கழுதையும் கழுதை குட்டியாக மரியும், அதாவது அங்கே ஹீப்ரு பாஷையில் அந்த மாதிரி அந்த குட்டியோட பேரை சொல்கிறாரு. அது இருக்கு. இப்போ இங்கிலீஷில் சொன்னால் டாக் அண்ட் பப்பின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டாக்னு சொல்ல மாட்டாங்க, பப்பிம்பாங்க. அப்போ பேரே மாறிடுதுங்க. அந்த மாதிரி கழுதை குட்டி என்ன சொன்னார், அங்கே மறி நிற்கும், அதையும் கூட்டும், எனக்காக நீ என்ன பண்ணிடாத, தாயும் குட்டியும் பிரிச்சிடாத அப்படின்னு தாய் பிள்ளை என்ற அன்பை அங்கேயும் அவர் வெளிக்காட்டினார். கழுதை அப்படின்னோடனே நீங்கள் அதை கேவலமாகவும் நினச்சிக்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேவலம் தான். வண்ணானுக்கு வாக்கப்பட்டா, கழுதைக்கு வாக்கப்பட்ட அழுக்கு மூட்டை சுமந்து தான் ஆகணும்னு பழமொழிலாம் சொல்லி கழுதையை நம்ம என்ன பண்ணிட்டோம், ரொம்ப கேவலமாக தான் பேசணும். ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் கழுதையை விட குதிரையை விட கழுதை தான் மேன்மையானது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே இன்னைக்கு போனவங்களும் யூத ரபிகளும் இன்னும் வேத பாரகர்களும் எழுதி வச்சிருக்காங்க என்னன்னா, கழுதையை விட விலை ஜாஸ்தி ஒட்டகம், குதிரையை விட விலை ஜாஸ்தி ஒட்டகம்தான். ஒட்டகத்தை விட விலை ஜாஸ்தி எதுன்னு பார்த்தா கழுதை தான். இதை விட அங்கே விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ராஜாக்களை கனப்படுத்தணும்னா கழுதையின் மேலே தான் ஏற்றுவாங்க. ஆனால் புறஜாதிகள் அவங்க கழுதையின் மேலே ஏற்ற மாட்டாங்க, குதிரையின் மேலே ஏற்றுவாங்க. இந்த ரெண்டு விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயம் மெசேஜுக்கு. முதல்ல இஸ்ரவேல் பிள்ளைகள்லாம் ராஜாக்களை எங்கே கனப்படுத்துவாங்க? எதில்? கழுதையின் மேல். நீங்கள் பேசணும், நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கழுதையில் ராஜாவை கூட்டிகிட்டு வரணும்னா கழுதையில் கூட்டிகிட்டு வந்தால் தான் ராஜா. புறஜாதிகள் யெகோவா தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் ராஜாக்களை கூட்டிகிட்டு வரணும்னா குதிரையில் தான் கொண்டு வருவாங்க. ஓகேவா? இது நம்ம இயேசுவுக்கும் நடந்தது, ரெண்டுமே நடந்தது. நம்ம இனி அடுத்த கட்டங்களில் நம்ம தியானிப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்க. எங்க ஏத்திட்டு வர சொன்னாருங்க? இதுல ஏத்தி கொண்டு வர சொன்னாரு, கோவேரி கழுதையில ராஜாவை கூட்டிட்டு வராரு பாருங்க. அதே மாதிரி நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5:10 வாசிங்க. 5:10 வெள்ளை கழுதைகளின் மேல். என்ன கழுதியாமா? வெள்ளை கழுதை. பாருங்க, நான் விசாரிச்ச அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம கழுதை மாதிரி 3 அடி உயரத்துல எல்லாம் இல்ல, அது கிட்டத்தட்ட குதிரை மாதிரி தான் இருக்கு. கோவேரி கழுதை என்பது கிட்டத்தட்ட குதிரை. ஏன்னா அன்னைக்கு யூதர்களும் இஸ்ரவேலர்களும் கோவேரி கழுதை தான் எல்லா காரியத்துக்கும் அவர்கள் பயன்படுத்தினாங்க. அது கிட்டத்தட்ட குதிரை தான். அதனால தான் அது வெள்ளை கலர்ல இருந்தது. அவங்க வெள்ளை குதிரை வெள்ளை கழுதைன்னு எழுதியிருப்பாங்க. படிங்க. வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறியவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். அப்ப கழுதை என்பது என்னன்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் காலத்துல கழுதை மிகவும் மேன்மையான ஒரு வாகனம். குதிரையை காட்டிலும் ஒட்டகத்தை காட்டிலும் கழுதையை தான் மிகவும் கனப்படுத்தின ஒரு காலம் இஸ்ரவேல் காலத்தில். அதையும் இஸ்ரவேலர்கள், அதாவது யூதர்கள் ராஜாவை தங்களை கனப்படுத்தணும்னா அவரை கழுதை மேலே ஏற்றிட்டாங்கன்னா இந்த இஸ்ரவேல் கூட்டம் அவரை ராஜான்னு ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ராஜான்னு ஏற்றுக்கொள்ளலைன்னா அவரை கழுதை மேலே ஏற்ற மாட்டாங்க. அவங்க குதிரை மேலே போய் தொலைறம்போ அப்படிம்பாங்க. ஏன்னா புறஜாதிகள் கழுதை மேலே ஏற்ற மாட்டாங்க. புறஜாதிகள்னா யாரு? இயேசுவை, அதாவது அன்னைக்கு யெகோவா தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் புறஜாதிகள். அவங்க என்ன பண்ணுனாங்க? குதிரையில் ஏற்றிட்டு போவாங்க அவங்க ராஜாக்களை. ஆனால் இங்கே தானே நம்ம கழுதையை ரொம்ப கேவலமாக நினைக்கிறோம்.
கழுதையில் இந்த லாரியிலலாம் எழுதிருக்கு பார்த்தீங்களா, என்னை பார் யோகம் வரும். கழுதையை ஒரு படம் போட்டுட்டு என்னை பார் யோகம் வரும் போட்டிருப்பான் பாருங்க. ஆனால் உண்மைக்கு இஸ்ரவேலர்களாகட்டும் யூதர்களாகட்டும் கழுதையை ரொம்ப யோகம் உள்ள நல்ல மேன்மை உள்ளதாக தான் நினச்சாங்க. ஆனால் நம்ம தான் அதை வந்து ரொம்ப தாழ்வான ஒரு பிராணின்னு சொல்லி நம்ம யூகித்து கொண்டோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ராஜாவாக்குறாங்க. இப்போ பிரச்சனை என்ன, இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற இஸ்ரவேலர்கள் ஜனங்கள் ஒன்று மொத்தமாக இயேசுவை ராஜாவாக்க முடிவாக்கிட்டாங்க. அவர் இன்னைக்கு நம்ம ராஜாவாக்கிடுறது கூப்பிடுற அந்த கழுதையை ஏற்ற மேலே. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, வஸ்திரங்களை கழட்டி கழுதைக்கு முன்பாக போட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, அவ்வளவு சீக்கிரம் யூதர்கள் வெறும் உடம்ப காட்ட மாட்டாங்க, எப்பவுமே மேல் ஆடை இருந்தே தீரும். இன்றைக்கி நீங்கள் முஸ்லீம்ஸ் பாருங்கள், நம்மளை மாதிரி பனியனை போட்டு உடம்பை காட்டிட்டு வெளியே வர மாட்டாங்க. அவங்கெல்லாம் இந்த பழைய ஏற்பாட்டு காலம். யூதர்கள் அப்படி தான், அவங்க வெறும் உடம்பு முழங்காலுக்கு கீழே கால்களெல்லாம் காட்ட மாட்டாங்க. எப்பவுமே அவங்க வஸ்திரத்தை யார் முன்னாடி கழட்ட மாட்டாங்க. ஆனால் அவர்கள் ராஜான்னு ஒருத்தனை ஏற்றுக்கொண்டாங்கன்னா வெறித்தனமாக எல்லாத்தையும் அவங்க மானம் போனாலும் பரவாயில்லன்னு கழட்டி அவங்களுக்கு முன்னால் போட்டு அவங்கள வரவேற்றாங்கன்னு வைங்க. அவங்க ராஜான்னு அவரை ஏற்றுக்கொண்டார்கள்னு எல்லாருமே சம்மதிப்பாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க, கழுதையின் மேல் ஏற்றுனாங்க. அந்த கழுதையின் மேலே ஏற்றுனதே முதல் சமாச்சாரம், அவரை என்ன பண்ணிட்டாங்க, ராஜாவாக ஏற்றுக்கொண்டார். ரெண்டாவது, தங்கள் வஸ்திரங்களை கழுதைக்கு முன்பாக கழட்டி போட்டாங்களா. இது எதை குறிக்குதுங்க, வெறித்தனமா இவங்க ராஜானவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டுட்டு வெய்ய நேரம் நான் சீக்கிரம் முடிச்சிடறேன், ஏற்றுக்கொண்டு போறார். இப்ப பவனி போயிட்டு இருக்கு. பவனி போகும் பொழுது கிட்டத்தட்ட சில வேத பார்வையுடைய கணக்கின்படி 3.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இந்த 3 லட்சம் பேர் போயிட்டு இருக்கும்போது அதில் இஸ்ரவேலிருந்து வந்தவங்க 1.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இஸ்ரவேலிருந்து வந்தவங்க இருப்பாங்க. இது பஸ்கா பண்டிகையின் காலம். இது பஸ்கா பண்டிகையின் காலம் காரணத்தினால வெளியூர்லேருந்து புறப்பட்டு இஸ்ரேலுக்கு வர்றவங்களும் இருக்காங்க. வர்றவங்கெல்லாம் பார்த்துட்டு, யார் இவரு, அவரா கல்லையில் இருந்தவர், இயேசு கிறிஸ்து தெரியாதா, லாசரு உயிரோடு எழுப்பினாரே அப்படின்னா, அப்படியா அப்படின்ட்டு எல்லாம் திரும்பிட்டாங்க. திரும்பி அவர் கூடயே எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கூட்டங்கள் பின்னால போகுது. என்னன்னு சொல்லிட்டு கத்துறாங்க, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி கத்திட்டு போறாங்க. இந்த ஓசன்னா என்றால் என்ன? சங்கீத புஸ்தகம் 118:25 118:25 கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். மறுபடியும் படிக்குமா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்படின்னா என்னங்க, கர்த்தாவே எங்களை ரட்சிக்கிறவர். அதோடைய முழு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் எங்களை ரட்சிக்கிறவர். அதை இன்னும் ஓசன்னான்னு இது ஹீப்ரூவில் சொல்லும் பொழுது கர்த்தாவே எங்களை ரட்சியும், அதான் ஓசன்னான்னு கத்திட்டு வந்தாங்க. ஏன் அவன் கத்தணும் அப்படின்னா, இந்த வஸ்திரத்துக்கு முதல்ல ஒரு வசனத்தை படிங்க, மத்தேயு 21:9. மத்தேயு 21:9. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். யோவான் 12:13 படிங்க. யோவான் 12:13. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா. அதான் பாருங்க என்ன சொல்றாங்க, வருகிறவர் இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவர்களேன் இப்போ இவங்கெல்லாம் வஸ்திரத்தை கழட்டி போடுறாங்க. கழட்டி போட்டுட்டு அவங்க சொல்ற வார்த்தை என்ன, வருகிறவர் இஸ்ரவேலுக்கு ராஜா. ஏன் பிரதர் இவரை ராஜா வாக்குனாங்க
அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் இஸ்ரவேலையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதர்களையும் ரோமர்கள் ஆட்சி செய்தாங்க. ரோமர்கள் ஆட்சி செஞ்சது மட்டுமல்ல, அவங்க குடியிருப்புக்குள்ளேயே ரோமர்கள் என்ன பண்ணாங்க, வரி வசூலிச்சாங்க. அவங்க கட்டளைகளை பிறச்சாங்க. இவங்க ஒரு அடிமைகளை போல வாழ்ந்தாங்க. நம்மளை இந்த ரோமர்கள்ட்ட மீட்க ஒருத்தர் வரமாட்டாரா, ஒரு ராஜா வரமாட்டாரான்னு ஏங்கி கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா இவர் லாசரை உயிரோடு எழுப்புறாரு, குருடர்களுக்கு பார்வை கொடுக்குறாரு, நோயாளிகள்லாம் சுகமடைகிறாங்க, குஷ்டரோகிகள் சுகம் அடைகிறாங்க. எல்லாம் பார்த்தோன்னா அப்படின்னா இவர் தாண்டா நம்மளுக்கு ஆளுகை செய்ய வந்த ராஜா. எல்லாம் ஏக மனதா முடிவு செய்தார்கள். ஏக மனதா யூதர்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, ஏக மனதா முடிவு செய்கிறாங்க, இவர் தான் ராஜா, இனி நம்மளை ஆளப்போகிறவர், ரோமர்கள் இடத்துலேருந்து நம்மளை மீட்க வந்தவர். அதனால தான் அவன் என்ன சொல்கிறான், ஹீப்ரூவில் அவன் சொல்லிட்டு போகிறான், ஓசன்னான்னு கத்திட்டு போகிறான். ஏன் ஓசன்னா என்ன, கர்த்தாவே எங்களை ரட்சியும், கர்த்தாவே எங்களை ரட்சியும்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இவரை பவனியாக அழைச்சி கொண்டு போகிறான். பவனியாக அழைச்சிட்டு போகும் பொழுது ஜனங்கள் பார்க்குறாங்க, யாரையா இந்த ஒரு ஆளை இப்படி கூட்டிகிட்டு போறீங்க, அவர் தெரியாத அவங்களுக்கு. அந்த ஒரு வசனம் இருக்கும் பாருங்க, 13 14. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். அப்படியா அப்படின்ட்டு ஒரு 2.5 லட்சம் பேர் மட்டும் இல்ல, அதுல இஸ்ரவேல்ல இருந்து புறப்பட்டவங்க ஒரு 1 லட்சம் பேர் இருக்குன்னு சொல்லி ரபிகள் எல்லாம் எழுதியிருக்காங்க. 3 லட்சம் பேர் வரும்போது அன்னைக்கு பஸ்கா பண்டிகையோட திருவிழா. அந்த பஸ்கா பண்டிகை பார்க்கறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் ஜனங்கள் வந்துட்டு இருக்கிறவங்க கேள்விப்பட்டு அப்படியான்னு சொல்லி இவர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப இனிமே இவர் தான் நம்மளை ஆள போறாரா, இவர் தான் ராஜாவா, இவர் தான் நம்மளை எல்லாத்தையும் கவனிக்க போறாரா, வாங்கடா அதே ஓசன்னா ஓசன்னாங்கிறான். கர்த்தாவே எங்களை ரட்சியும், கர்த்தாவே எங்களை ரட்சின்னு கத்திட்டு போறாங்க. இவர் அப்படியே உட்கார்ந்துட்டு அவரே போயிட்டு இருக்கார். இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது இப்போதான் என்ன பிரச்சனை, அங்கே போகும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அந்தோனியா கோட்டை. என்ன கோட்டைங்க? இல்லைன்னா பிலாத்து கோட்டை, மனசில் வச்சுக்கோங்க, பிலாத்து கோட்டை. இப்போ இவங்க எருசலேமுக்கு சமீபமாக வந்தாச்சு. எருசலேமுக்கு சமீபமாக வரும்போது கவனிக்கிறீங்களா, கவனிங்க, எருசலேமுக்கு சமீபமாக வரும்பொழுது 2 ரோடு பிரியுது. ஒன்று இடது கை பக்கம் ரோடு பிரியுது, ஒன்று வலது கை பக்கம் ரோடு பிரியுது. நீங்கள் வந்தவங்க வலது கை பக்கம் திரும்பினா பிலாத்து கோட்டை, வலது பக்கம் எங்கேங்க, என்ன பாருங்க பேசிட்டு இருக்காதீங்க, என்ன பாருங்க, என்னங்க வலது கை பக்கம் திரும்பினா என்ன இருக்குது, பிலாத்து கோட்டை. இடது கை இருக்குன்னா தேவாலயம். எருசலேம் பக்கத்தில் வந்துட்டாங்க. டீ ஜாயிண்ட்டுன்னு இப்போ சொல்லுவோம் நம்ம. கழுத பவனி வந்துட்டு இருக்கு, ஓசன்னா கீதம் பாடுவோம் வந்துகிட்டு இருக்கு. வந்தோடனே இப்போ 1 ரோடு வலது கை பக்கம், 1 ரோடு இடது பக்கம் என்ன இருக்குது, வலது கை பக்கம் என்ன இருக்கு. சரி, இப்போ இங்கே கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, என்ன கவனிக்கிறீங்களா? கூட்டம் வந்து இவங்களுக்குள்ள என்ன மனநிலை இருந்தது, இவரை என்ன பண்ணிடலாம், ராஜாவாக்கிடலாம். இவரை ராஜா ஆக்குறது உறுதி. நேரா என்ன பண்றோம், வலது வைக்கம் திரும்பி பிலாத்து கோட்டைக்கு போய் பிலாத்து ஒரே தூக்கிட்டு ஐயா உட்கார வச்சுட்டோம்னா நாளையிலிருந்து யூதர்களுடைய ராஜா இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லா அற்புதங்களையும் செய்வார். அவர் வந்துட்டாருன்னா அப்பம் கிடைக்கும், எப்போ வேணா பசியா இருந்தா உடனே கொடுத்துருவாரு, எல்லாம் இந்த கிடைக்குமே நமக்கு தான். ஆக நாளைக்கு பிலாத்து காலி, இனி நம்ம ராஜா தான் அங்கே உட்கார போறார். சந்தோஷமா பாடிட்டு போயிட்டு இருக்கான். ஏசு இப்படின்னு பார்க்குறாரு, என்னடா இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களேன்னு. அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. இங்கே என்ன நடக்க போகுது, இப்போ கழுதை குட்டி நேரம் அந்த டீ ஜாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. வந்தோடனே ஏசு என்ன பண்ணார், கழுதைகிட்ட ஒரு தட்டு இடது கை பக்கம் திருப்பி வந்துட்டார். இப்போ கழுதை என்ன பண்ணிருச்சு, இடது பக்கம் திரும்பி திரு முடிக்கிறான். ஐயா ரோடு இந்த பக்கம், ஐயா ரோடு இந்த பக்கம்ங்கிறாரு. இவருக்கு தெரியும் ஓசன்னா பாடணும் தான் இன்னொரு 4 நாள் என்ன பண்ண போறான், இவரை சிலுவையிலே அறையும்னு சொல்ல போறான். இப்போ இவனுக்கு பயங்கர கோபமாயி இப்போ இவர் தேவாலயத்துக்கு போறார். ஏன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு பஸ்கா பண்டிகை. ஆமீன் சொல்லுங்க. அன்னைக்கு என்ன பண்டிகை,
பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைன்னு சொன்னால் ஒரு ஆடை பலி கொடுக்கணும். அதை பலி கொடுக்கணும்னா 6 நாட்களுக்கு 5 நாட்களுக்கு முன்பாகவே தேவாலயத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஆசாரியனுக்கு முன்பாக நிறுத்தி, ஐயா பார்த்துக்குங்க ஐயா, இதை தான் நான் பலி கொடுக்க போகிறேன், ஏதாவது பல்லில் கிள்ளில் சொத்த கித்த இருக்கான்னு பாருங்கள், கால் கீழ் நொண்டி இருக்கான்னு பாருங்கள், கண்ணு குருடான்னு பாருங்கள் அப்படின்னு போய் ஆசாரியன்ட்ட கொடுக்கணும். ஆசாரியன் பல்லு செக் பண்ணுவான், கண்ணு செக் பண்ணுவான், எல்லாத்தையும் செக் பண்ணி சரி பத்திரமா போய் வச்சுக்கோ, ஈஸ்டர் அன்னைக்கு வந்து வெட்டி, இது குட் ஃப்ரைடே அன்னைக்கு வெட்டிடு. சார் இன்னைக்கு என்ன, இன்னையிலேருந்து எத்தனாவது நாள் வருது பாருங்க, 5 நாளுக்கு முன்பாக இன்னைக்கு தான் பஸ்கா பலிக்கு ஒரு ஆடு கூட்டிட்டு போறாங்க. 2 சம்பவம் நடக்குது. அந்த பக்கம் ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அந்த சம்பவத்துக்காக எங்கெங்கேயோ இருந்து வராங்க ஜனங்கள்லாம். அவங்க பாவ நிவாரணிக்காக பலி கொடுக்க ஆடுகளை கொண்டுட்டு வராங்க. ஏன் அன்னைக்கு பஸ்கா பண்டிகை. ஆனால் உலகத்துக்கு தேவன் ஒரு பண்டிகை வச்சார். அதே பஸ்கா பண்டிகையில் ஒரு பலியை இயேசு கிறிஸ்துவ பலியாக வச்சார். அங்கே அதே அப்படியே தான் நடக்கணுங்கிறது வேத விதி. அப்போ அங்கே ஒரு ஆடு தயாராகுது, இங்கே ஒரு ஆடு தயாராகுது. தேவன் அதுக்காக தான் அந்த பவனியை ஏற்படுத்தினார். இங்கே ஆட்டை என்ன பண்ணுறாங்க, எல்லாம் குளிச்சு ரெடி பண்ணி கொண்டு வரான் ஆசாரியன்ட்ட. இங்கே இயேசு கிறிஸ்துவை பெரிய கழுதையை கொண்டு வந்து, குருத்தோலைகளை கொண்டு வந்து சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓசன்னான்னு சொல்லி, ஏன்னா இனிமேதப்பா எங்களை ரசிக்க போறார் என்று சொல்லி இவன் கூட்டிகிட்டு வரான். எல்லாத்தையும் அறிந்தவராக மௌனமாக வந்தார். கரெக்டாக அந்த டேர்னிங் பாயிண்ட், அந்த டேர்னிங் பாயிண்ட்ல நிற்கும் போது எல்லாரும் பிலாத்தினுக்கு காலிடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். கழுதை இடது பைக்கம் திரும்பிச்சு. இடது பைக்கம் திரும்பினோன்னே இவனுங்களுக்கெல்லாம் திருத்திருன்னு முழிக்கிறானுங்க. என்னடா இது, வலது பக்கம் தானே அரண்மனை, வலது பக்கம் தானே பிலாத்து கோட்டை, அங்க போகணும் தானே ஓசனா சொல்லிட்டு வந்தோம், இந்த ஆள் இப்படி திரும்பிட்டானே, இவனை நம்பிட்டு வந்தா பொழப்பு கிழிஞ்சது போ அப்படின்னு சொல்லிட்டு இயேசு மேல அப்பதான் கோபம் வந்துச்சு. இயேசு மேல அவங்களுக்கு ஏற்பட்ட கோபம் அதான். இவங்க எல்லாம் திரும்பி இப்படியே பார்க்கறாங்க. கழுதை நேரா தேவாலயத்துல போய் நிக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் வலது பக்கம் திரும்பி பிலாத்து கோட்டைக்கு போயிருந்தா யூதர்களுக்கு மாத்திரமே ராஜா. அவர் இடது பக்கம் போய் தேவாலயத்தில் ஆசாரியனுக்கு முன்பாக பலியாடா நின்னதுனால உலகத்துக்கே ராஜா. கரங்களை தட்டி தெரியுமா, இவருக்கு நல்லா தெரியும் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு. யூதனுக்கு மட்டும் ராஜாவா வரல, நான் புறஜாதிகளுக்கு ராஜா. உலகத்தின் பாவத்தையே நான் போக்கி உலகத்துக்கே நான் ரட்சகராக இருப்பேன். இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவன் நானே. நான் பஸ்கா பலியாது. அது எப்படி ஒருத்தனுக்காக நான் பலியாக முடியும்? நான் முடியாது. ஆனால் அவன் சந்தோஷத்தையும் நான் கெடுக்கல, ஆனதாகட்டும். ஆனால் அவருக்கு தெரியும், யோசனாவா போடுற, நீ தாண்டா சொல்ல போற. அப்புறம்தான் அவங்களுக்கு இப்போ வெறுப்பு. ஏன் இஸ்ரவேலுக்கு இன்னும் வெறுப்பு? இன்னும் நீங்கள் சில முஸ்லீம்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க அவரை சிலுவையில் அறையவே இல்லைம்பாங்க. ஆனால் அவங்க அப்படி எழுதி வச்சுட்டாங்க, அவரை கொல்லவே இல்லை, அவர் சாகவே இல்லைன்னு தான் இன்னைக்கும் சொல்றாங்க. ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோங்கிறாங்க. ஆனால் அவர் சாகலைங்கிறாங்க, அவரை சிலுவையில் அறையிலைங்கிறாங்க. ஏன்? அவர் மேலே அன்றைக்கே ஏற்பட்ட வெறுப்பு. நம்ம என்ன நினச்சிட்டு இந்த ஆளுக்கு என்னென்னலாம் செஞ்சு கூட்டிகிட்டு வந்தா, இந்த ஆள் இடது பக்கம் திரும்பி நேராக தேவாலயத்துக்கு போயிட்டாரு, ஆசாரின்ட்டு போய் தலை திக்கு நின்றுட்டாரு, பலி ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் தீர்ப்புனெல்லாம் போய் வர்ற 5ஆம் நாள் அந்த ஆடு பலியாகுது. உலகத்துக்கே மீட்பு கொடுக்கும்படியாக, வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக, கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும்படியாக இந்த குருத்தோலை ஞாயிறு இது ஆரம்பம், பஸ்காவின் ஆரம்பம். இதுல நீங்களும் நானும் என்னுடைய உலகத்தின் ஒட்டுமொத்த பாவங்களையும் கழிக்க அவர் இடதுபுறமாக திரும்பி தேவாலயத்துக்குள்ள போனார். தேவாலயத்துக்கு முன்பாக ஆசாரியனுக்கு முன்பாக நான் பலியாக நிற்கிறேன்னு சொல்லி நின்னார். நான் சொன்னேன், அந்த ஆடு இன்னைக்கு தான் பரிசோதனைக்கு உட்பட்டது. குருத்தோலை ஞாயிறுல தான் அந்த ஆடு பரிசோதிக்கப்படுது. பல்லுல சொத்தையா, கண்ணுல சொத்தையா, காலில் சொத்தையா, உடம்புல சொத்தையா பரிசோதிக்கப்பட்ட நாள் குருத்தோலை ஞாயிறு. இயேசுவும் போய் நிற்கிறாரு. ஆடுகளை இன்னைக்கு தான் நிறுத்துவாங்க, ஏன்னா பஸ்கா வருது 5ஆவது நாள்ல. அந்த பலி செலுத்த, அந்த பலி 5 நாளைக்கு முன்பே தேவாலயத்தை வந்து காட்டணும். இங்க இயேசுவும் வந்து நிற்கிறார் 5 நாளைக்கு முன்பாக. நான் போன வாரம் அந்த மெசேஜ் எடுத்து நினைக்கிறேன். அவர் ஊழியம் செய்தவர்,
35,000 எத்தனையோ கிலோமீட்டர் நடந்தவர் ஊழியத்துக்காக. அது ஒரு பூமி உருண்டையின் ஒரு சுற்றளவு கணக்கு. ஆனால் அந்த சுற்றளவை இஸ்ரவேலுக்குள்ளேயே நடத்தி முடித்தவர். அப்போ அவருடைய கால்கள் எப்படி இருக்கும்? வெடிப்பும் புண்ணுமா இருந்தது. வெயில்ல அலைஞ்சு முகங்கள் எல்லாம் வெடிச்சு கிடந்தது. ஆனா அன்னைக்கு மரியாள் அவ காலில் தைலத்தை ஊத்தினா தெரியுங்களா? அந்த பரிமள தைலம் அவர் கால்களில் ஊற்றப்பட்டதுனால மரியாளுக்கு கிடைச்ச ஒரு பெருமை என்ன, அவர் காலில் இந்த புண்ணெல்லாம் குணமாயிடுச்சு. கரெக்டாக 6 நாட்களுக்கு முன்பாக மரியாள் காலில் தைலத்தை ஊற்றினார். அங்கே தேவாலயத்தில் போய் நிற்கும்போது ஒரு புண்ணும் இல்லாத, ஒரு குறைவும் இல்லாத ஒரு தேவாட்டுக்குட்டியை மரியாள் கொடுத்தான்னு மரியாளுக்கு ஒரு பெருமை உண்டு. அவர் சிலுவைக்கு அனுப்பும் போது ஒரு பழுதில்லாதபடிக்கு அனுப்புனதுக்கு தான் அந்த காலில் தைலம் போட்ட அனுபவம். அந்த தைலத்தை அவர் ஊற்றி தடைச்சா பாருங்க, அந்த புண்ணெல்லாம் ஆறி போச்சு. அவர் தேவாலயத்தில் நிற்கும் போது பழுதற்ற ஆட்டுக்குட்டியா நின்னார். மரியாளுக்கு அது அதனால தான் இயேசு சொன்னார், அவள் தன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அடக்கம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு தான் போய் நிற்கிறார். அவன் தேவாலயத்தில் ஆசாரியன் பார்க்குறான், பழுதற்ற ஆட்டுக்குட்டி, ஒரு பாவம் அறியாத ஆட்டுக்குட்டி. அவர் ஒவ்வொரு பாவம் அறியாத ஆட்டுக்குட்டி, பாவமே அறியாதவரை பாவமாக்கினார்கள். இன்னைக்கு தான் நீதியே அறியாத உன்னையை என்னை நீதிமான மாற்றின நேரம் இதுதான். அதனாலதான் குருத்தோலை சும்மா பிடிச்சிட்டு ஒசன்னா பாடிட்டு வந்துட்டா பத்தாது. அதை உணரணும், கிறிஸ்தவன் உணரணும், கிறிஸ்தவன் உணரணும். சும்மா நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறவன் இல்லை. ஏன் குருத்தோலை? எதற்காக குருத்தோலை? என்னைக்கு நீ அந்த ஆதங்கமும் தேக்கமும் உனக்குள்ள வருதோ அன்னைக்கு கர்த்தருடைய பார்வை உன் மேல விழும். உன்னை விட மாட்டாரு. உன்னை கொண்டு அந்த உலகத்தையே கலக்குவார். ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி போய் நின்னுச்சு. இவர் சொன்னாரு, எப்படி இவன் தாண்டா நாளானிக்கு 5வது நாள் என்ன சொல்ல போறான்? சிலுவிலே இவரை அறையும், சிலுவிலே இவரை அறையும். இன்னைக்கு ஓசன்னா பாடினவன் தான் சிலுவிலே அறையும்னு சொன்னான். இது அவருக்கு நல்லா தெரியும். அதுல எரிச்சல் வந்தாச்சு. அதுல வந்து காட்டு தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? வேத பிரமுகர்களோடு சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்துட்டு நீங்க என்ன வேணா செய்யுங்க, நாங்களும் கத்துறோம்ட்டான். கூட்டத்தில் கத்துற அத்தனை பேரும் ஓசனா பாடி வந்தவர்கள். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் நம்ம இருக்கிறோம்? பேருக்கு கிறிஸ்தவன் சொல்றோம். எத்தனை பேர் கிறிஸ்தவுக்கு விரோதமா நம்ம இருக்கிறோம்? சபைக்கு விரோதமா, ஊழியக்காரனுக்கு விரோதமா. அவன் நான் வேற வெளியாளெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பால் தினகரில் குறை பேசிட்டு ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறான். மோகன் சிலாசரத்தை ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். யாருன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தன் ஜான், இன்னொருத்தன் பிலிப்பு, முருகதாசன் ஒருத்தனும் இல்லை. எல்லாம் நம்ம ஆள் தான். அவருக்கே தான் வேட்டு வச்சாங்க. இன்னைக்கு ஆயத்தமான நாள். இந்த உலகத்துக்கே ஒரு ரட்சிப்பு வருவதற்காக ஆயத்தமாகி தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நின்ன ஒரு நாள். அவருக்கு தெரியும், டேய் பிலிப்போ போய் தூக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் வேணும், எவ்வளவு நேரம் வேணும். வேதம் சொல்லுது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லைடா. அதான் மனுஷங்கிட்ட போராட்டம் இல்லை, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு போராட்டம்டா. அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் தெரியுங்களா? ஒரு யுத்தம் நடக்கணும்னா இயேசு போய் அங்கே ராஜா, ஏன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் பின்னாடி நிற்கிறான். 5 லட்சம் பேர் உள்ள பூந்தா பிலாத்தோடைய நிலைமை என்ன? அவருக்கு நல்லா தெரியும். நான் ஒரு மனுஷனை அதான் ஜெயிச்சு அந்த ராஜாவை இவங்க இழுத்துட்டு ரோட்டில் போகணும். அப்போதான் இந்த ஜெயிச்ச ராஜாவாகணும். நான் வந்து பிலாத்துவை இழுத்துட்டு போகிறதுக்கு வரலப்பா. பிலாத்துவை இழுத்துட்டு போனால் யூதர்களுக்கு மட்டும், இஸ்ரேல் தேசத்துக்கு மட்டும் நான் ராஜாவாக இருந்திருப்பேன். ஆனால் நான் இந்த பக்கம் திரும்பி சாத்தானை இழுத்துட்டு போனேன் பத்தியா, உலகத்துக்கே ரட்சிப்பு. கரங்களை தட்டி கத்திரை ஹல்லேலூயா. உலகத்துக்கே ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி தேவன் ஹல்லேலூயா நம்ம இது பண்ணுறாரு. அதனால தான் அவரை தாயும் நீங்கள் தான். ஏன்னா குட்டி மரியாள் தாய் பிள்ளைன்னு அவர் எல்லாரும் மேலே தன்னுடைய கரிசனையை வைத்த தேவன். இந்த நாள் உங்களுக்காக எங்களுக்காக மீட்கப்பட்ட ஒரு நாளுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்க நினைவுபடுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கிருந்து கூட்டிட்டு வந்தாங்க? பெத்லகேம்ங்கிற கிராமத்திலிருந்து எங்க கூட்டிட்டு வராங்க?
எல்லாரும் பதில் சொல்லல. பெத்லகேம்லேருந்து எங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க? எருசலேம் கூட்டிகிட்டு வந்தாங்க. எதில் கூட்டிகிட்டு வந்தாங்க? கழுதைகள் மேலே கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி, கழுதை மேலே கூட்டிகிட்டு வந்து என்ன சொல்லி சத்தம் போட்டாங்க? ஓசன்னா என்ன அர்த்தம்? கர்த்தாவே சொல்லுங்க எல்லாம், கர்த்தாவே. ஓசன்னா வந்து ஈப்ரு பாஷை, நம்மளும் அதையே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் தமிழில் சொன்னால் கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம். ரைட், ஓகே. கொலேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 14. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ கழுதை இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க தெரியுங்களா? கழுதையின் மேல ஏறி வந்துட்டா ராஜா. யூதர்கள் என்ன நினைச்சிட்டாங்க? கழுதையின் மேல ஏறி வந்ததுனால இவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு, இவர் ராஜாவாயிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா இல்ல, அவர் கழுதையின் மேல ஏறினதுனால வெற்றி இல்லை, அவர் சிலுவையின் மேல ஏற்றப்பட்டதுனால தான் அவர் அடைந்த வெற்றின்னு சொல்லி அழகா கொலேசியருக்கு பவுல் எழுறாரு. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டுனா யாருக்குங்க? இதெல்லாம் ஆவியில நடந்தது, பிசாசுக்கு. அவனுடைய வல்லமை, அவன் தந்திரங்களை எல்லாம் அவர் உரிந்து கொண்டுனா எடுத்து வெளியரங்கமான கோலமாக்கி அவனை அம்மனமாக்கிட்டாருங்கிறாரு. அவைகளின் மேல் சிலுவையின் மேல நான் சிலுவையில் அறைந்ததுனால தான் ஏற்பட்ட வெற்றி, சிலுவையில் அறைந்ததுனால தான் ஏற்பட்ட வெற்றி. அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு எனக்கு போராட்டம் இல்லை. அப்படின்னா மாம்சத்தோடு ரத்தத்தோடு என்னங்க? மனுஷங்கள்ட்ட சண்டையெல்லாம் எனக்கு இல்லைப்பா. நான் ஆவியில் சாத்தானோட இடுகிற சண்டை, அந்த சண்டையில் அவனை எல்லா வல்லமைகளையும் நான் உறிஞ்சிட்டு நான் சிலுவையில் வெற்றி சிறப்பேன், கழுதியின் மேல் இல்லை. நான் ஒரு சின்ன பையனாக இருக்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் தான் நினைக்கிறேன், ஃபாதர் கழுது மேலே வேலைக்கு வச்சுட்டு எல்லாம் ஓசனை நாங்களாம் பாடி சுற்றுறோம். ஃபாதர் கழுது மேலே உட்காந்துட்டார் ஜிம்மில். ஆமாம், கழுதையின் மேலே கொண்டு ஓசன்னா பாடிட்டு போகிறாங்க. இதெல்லாம் செய்ய சொல்லல அவருக்கு கழுதையின் மேலே ஏறுனதுனால வெற்றி அல்ல, சிலுவையின் மேலே. சிலுவையின் மேலே இவர் ஏறுவார சிலுவையில். ஆனால் பிலிப்பைனில் பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு நிறையா பேர் கோயிலில் போய் எழுதி கொடுத்துருவாங்களாமா, என்ன சிலுவையில் அறைங்கன்னு. ஆணியில் அடித்து தொங்க விட்டவங்களாம் இருக்காங்க. ஆமாம், தொங்கிட்டு கிடப்பாங்க. அப்புறம் கைத்தில் இப்படி கட்டி வச்சு தொங்க விட்டுலாம் ஒரு நாள் ஃபுல்லாக தொங்கிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. நீ ஏண்டா செய்கிற? நான் செஞ்சிட்டேன் உனக்காக, நீ ஒன்றே ஒன்று செய்யி, தேவராஜ்யத்தை மகிமைப்படுத்து. இப்போ உங்கள் வேலை என்ன? வேலை என்னங்க? தேவராஜ்யத்தை மகிமைப்படுத்துவது தான் நம்மளுடைய வேலை. சரி, இப்போ பாருங்க, ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு, எப்போ கானா ஒரு கல்யாணத்தில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவங்க அம்மா சொல்கிறாங்க, தம்பி உனக்கு எதாவது செய்ய முடிஞ்சா செய். அவர் என்ன சொன்னாருங்க? இன்னும் எனக்கு என் வேலை வரவில்லைன்னு சொல்கிறார். இன்னும் என்னுடைய வேலை வரல. எடுங்க பார்க்கலாம். யோவான் 2:4. 2:4. சரி, படிச்சிருங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். வேலை இன்னும் வரல அப்படின்னு சொன்னவர் யோவான் புத்தகம் 12:23 படிங்களேன். யோவான் 12:23. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. என்ன ஆயிடுச்சுங்க? எல்லாம் சொல்லுங்க, இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? அப்ப என்ன சொன்னாருங்க? வேலை இன்னும் வரல அப்படிங்கிறாரு. இப்ப என்ன சொல்றாருங்க? மகிமைப்படும்படியான வேலை வந்தது. அதே 17 எப்படிங்க? 17:2 யோவான்ல. பிதாவே வேலை வந்தது. விடுங்க. இப்ப வேலை வந்துருச்சு அப்படின்னா என்ன வேலை வந்துருச்சு? இடது பக்கம் திரும்பி தேவாலயத்துக்கு போய் ஆசாரியன் முன்பாக அவர் என்ன வேலைக்கு வந்தாரோ, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வேலைக்கு வந்தாரோ அந்த வேலை வந்துருச்சு. அவருக்கு முன்பாக போய் நின்றுட்டார். ஏன்னா நான் பலியாடு. சொல்லுங்க, எஸ் யாருங்க? சொல்லுங்க, பஸ்கா பலியாடு. யாருக்காக? எனக்காக, என் பாவத்திற்காக, என் மீட்புக்காக, என் ரட்சிப்புக்காக
பலியாக வந்த பஸ்கா பலியாடு. இந்த பஸ்கா பலியாடு தான் முதல் செலுத்தின பலியாடு. இயேசு ஒரு முறை செத்தாரு, ஆனா எல்லா பலிகளையும் ஒரு மரணத்தில் சந்திச்சாரு. எகிப்தை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு பலி கொடுங்கன்னாரு. எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க, அது பேர் பஸ்கா பலியாடு. இன்னைக்கு உங்களையும் என்ன ரட்சிக்கும்படியாக, மீட்கும்படியாக, நமக்கு இந்துக்கள்ல இருந்தோ முஸ்லீம்ல இருந்தோ அல்லது பாவத்திலிருந்தோ நம்ம வெளியே வந்தோமே, அவர் தான் நமக்காக பஸ்கா பலியானார். இயேசு இப்ப பஸ்கா பலியா அங்க நின்றுட்டு இருக்காரு. பஸ்கா பண்டிகை கூட்டம் நிக்குது. அவர் சொல்றாரு, பிதாவே வேலை வந்தது. அம்மா கேட்குறாங்க, சொல்றாரு, இன்னும் என் வேலை வரல. இப்ப சொல்றாரு, இன்னொன்னு கூட இருப்பேன். யோவான் புத்தகம் 7:6 இருக்கும் பாருங்க. யோவான் 7:6. இயேசு அவர்களை நோக்கி என் வேலை இன்னும் வரவில்லை. என் வேலை இன்னும் வரவில்லை. உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, இப்ப வேலை வரலன்றது வேலை வந்துருச்சு. சிலுவையில் அரைஞ்சாச்சு, இறந்தாச்சு. அப்ப அவர் வேலை வரலன்னு சொன்னீங்களே பிரதர், அப்ப குஷ்டரெல்லாம் குணப்படுத்தினாரு, குருடர்களை பார்வைய செஞ்சாரு, லாசருவை மரிச்சவனை எழுப்ப செஞ்சாரு, இதெல்லாம் செஞ்சாரு. அப்ப வேலை வராமையே செஞ்சாரு. நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ, வேலை வராமையே இத்தனை செஞ்சிருந்தா வேலை வந்த பிறகு எத்தனை கையத்தட்டு. ஹல்லேலூயா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ, என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா. சரி, இப்ப சிலுவை மரணத்துக்கு முன்பு எல்லாரும் ஓசன்னான்னு கத்துனாங்க. சிலுவை மரணத்துக்கு முன்பு என்னங்க ஓசன் அப்படின்னு என்னங்க அர்த்தம்? எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. சரி, கத்தாவே ரட்சின்னு கத்துனீங்களே, ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா? எத்தனை பேர் நான் ரட்சிக்கப்பட்டாச்சு? இல்லை பிரதர், இன்னும் நீங்க வாங்கியே தரல அப்படிங்கிறவங்க யாரு? நிறைய பேர் ரட்சிப்புனாலே என்னன்னு தெரியாது. உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. இன்னும் ரட்சிப்புனாலே தெரியல. ஒரு அம்மா ஒரு காலத்தில் சொன்னாங்க, இப்போ அவங்களாம் ஆகிட்டாங்க. பிரதர், நீங்க எனக்கு மறைச்சிட்டீங்க பிரதர். சால்வேஷன் சேவ்டு, ரட்சிப்புனா தெரியாது. இன்னைக்கு பெண்டிகாஸ்லையும் தெரியாது, ஆர்சிலையும் தெரியாது, சிஎஸ்சிலையும் தெரியாது. ஆனால் எல்லாரும் வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓசன்னா பாடுவோம், ஓசன்னான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ரட்சிப்புன்னு கேட்டால் தெரியாதவன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரட்சிப்பு? ரட்சிப்புனா என்னங்க? எவன் ஒருவன் எங்க அப்பாவால நான் கிறிஸ்டியன், எங்க அம்மாவால கிறிஸ்டியன் சொன்னீங்கன்னா இன்னும் நீ ரட்சிக்கப்படுற. கர்த்தர் என் தெய்வம், அவரை நான் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட என் வாழ்நாளில் இனி அவர் தான் எனக்கு எல்லான்னு எவன் சொல்றானோ அந்த தினமே அவன் ரட்சிக்கப்பட்டான். யாரெல்லாம் அவரை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார் அவன் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ என்னைக்கு நீங்க அவரை உங்க ஆண்டவர்னு ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே ரட்சிப்பு என்னாச்சுங்க வந்தாச்சு. ரட்சிப்பு வந்த பிறகு ஓசன்னான்னு கத்த முடியாது. வழியில் உலக நடப்பு கத்துறோம். இப்ப மறுபடியும் ஓசன்னான்னு கத்துனா என்ன அர்த்தங்க? ரட்சிப்பு மேல உனக்கு நம்பிக்கை, ரட்சிப்பு மேல உனக்கு என்ன இல்லைங்க? நம்பிக்கை இல்லாதனால் மறுபடியும் கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும், அதான் ஓசன்னா பாடுவோம். அப்ப சிலுவையில் அரைஞ்ச பிறகு என்ன பிரதர்? எடுங்க வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7:9-10 படிங்க. விசேஷம் 7:9-10. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் என்ன கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து, அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு வந்த ஒரு குருத்தோலை,
இப்ப என்ன சொன்னாங்க? தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டி யானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை இருங்க, இல்ல ஒரு நிமிஷம், இந்த வார்த்தை எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ரட்சிப்பின் படிங்க, நீங்களே படிங்க. ரட்சிப்பின் மகிமை படிங்க, இல்ல சத்தமா. ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. சிலுவை மரணத்துக்கு அப்புறம் இந்த ஓசன்னா எப்படி பாடணும்? ஆட்டுக்குட்டிய ரட்சிப்பின் மகிமை. ஏன்னா வந்த ரட்சிப்புக்கு என்ன இருக்கு? மகிமை. அந்த ரட்சிப்பை யாருக்கு கொடுத்தாரு? எனக்கு கொடுத்தாரு. மகிமை யாருக்கு சொந்தமாகுதான்? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. மறுபடியும் ரெண்டு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்டாவதாக என்று நாமெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? ஆர்ப்பரித்து. என்ன பாட்டது? ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை எக்காலம் பூதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு காணானுக்குள் எக்காலம் ஆரவார துதியோடு காணானுக்குள் நேரமல்லோ. இதான் எழுப்புதல் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ. இது யோசுவாவின் காலம். சரி, ஓகே. இது தம்பிதுரையின் காலம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. இது தம்பிதுரை காலம். சார், இந்த பாட்டில் ஒரு அர்த்தம் இருக்கு, அதான் மெசேஜ். அந்த பேரை போடுங்க. எழுப்பதிலின் நேரமல்லோ இது. அது பழைய ஏற்பாடு. இப்போ யோசுவா தான் செய்வானா? இது தம்பிதுரையின் காலம் அல்லோ. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. இது யாருடைய காலங்க? யாருடைய காலம்? தம்பிதுரையோட காலம். அப்படின்னு நீங்களும் சொல்லாதீங்க, உங்க பேர் சொல்லுங்க. யாருடைய காலம் இது? உங்க மூலம் தான் எழுப்புதல், என் மூலம் தான் எழுப்புதல். உட்கார்ந்துட்டு இருக்காத, யாரோ செய்வான்னு காத்துட்டு இருக்காத. யாரோ செஞ்சு முடிச்சுட்டாரு, அவர் பேர் சொல்லிட்டு இருப்போன்னு காத்துட்டு இருக்காரு. சார், ஒரு புரியுற மாதிரி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம். இப்போ சிலுவைக்கு முன்பாக அற்புதங்கள் செஞ்சாரா இல்லையா? குருடர்கள் பார்த்தாங்க, குஷ்டரோகிகள் குணமடைஞ்சாங்க, லாசரு உயிரோடு எழுந்தான். எத்தனையோ காரியங்கள், பெரும்பாலுள்ள ஸ்திரீ இவ லொட்டு லொஸ்க்கு எல்லாம் இருந்தது. எல்லா அற்புதங்களும் சிலுவைக்கு முன்னால் செஞ்சா. சிலுவைக்கு முன்னால் போனவரே இப்படி செஞ்சிருந்தா, சிலுவைக்கு பின்னாடி சொல்றாரு, என் வேலை வந்துருச்சுங்கிறார். அவர் வேலை வந்துருச்சுன்னா நீ என்னென்னலாம் நடக்கும் பிரதர் அப்படிங்கிறீங்களா? அவர் வேலை வந்துருச்சு. ஆனால் இனிமே நடக்க காரியத்தை என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா? யோவான் புஸ்தகம் 14:12. நீங்க புரிஞ்சுக்கோணும். ஹலோ, சும்மா உட்கார்ந்து சர்ச்சு கொண்டு போயிடாத. உன்னால ஒரு 100 ஆத்மா ஆதாயப்படுத்தணும். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே. ஏங்க 2 மெய். எத்தனை மெய்? 2 மெய்யாகவே. ஏங்க 2 தடவை சொல்லணும்? அட மடையினே கேள்றா, ஆய்வட்டனே கேள்றா, சண்டாலும் கேள் அப்படி சொல்றதுக்கு பதிலா அட உண்மையா சொல்றடா, சத்தியமா சொல்றடா. ஒருத்தர் நீ நம்ப மாட்டியாமா? அதனால அவர் சொல்றாரு பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால். எங்க போறாருங்க? பிதாவினிடத்திற்கு போறதுக்கு முன்னாடி அற்புதம் செஞ்சுட்டாரு. எத்தனை பேர் ஏத்துக்கொள்றீங்க? அவர் போறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிட்டாரு? எங்க உங்க வாயில சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். உங்க வாயில சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க செய்ய போறீங்க. அவர் என்னென்ன செஞ்சான்னு சொல்லுங்க, நீங்களும் செய்ய போறீங்க. வேணா பாருங்க, இந்த ஆண்டுல நீங்க கை வைப்பீங்க. பிரதர், நான் சின்ன பையனா? நீங்க கை வச்சா அவன் பொங்க மாட்டிடுவான். இன்னையிலிருந்து எழுதிக்கோ. நீ பேசுவ. என்னங்க நீங்க பேசுங்க, எனக்குள்ள ஒரு ரிலீஃப். நீ சின்ன பையன், வயசானவன்லாம் கிடையாது.
நீ இதை ஏற்றுக்கொண்டால், அங்க சொல்ற மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடினால், அதாவது சிலுவை மரணத்துக்கு அப்புறம் சொல்றார் என்ன நடக்க போகுது. என்னை விசுவாசிக்கிறவன் யாருங்க? விசுவாசிக்கிறவன் யாரு? நான் தான். யாரு விசுவாசிக்கிறவன்? நான் தான். என்ன கம்முனு உட்கார்ந்திருக்கீங்க? நான் தான். யார் விசுவாசிக்கிறவன்? நான் விசுவாசிக்கிறேன். வாயத்திறங்க, நான் தான். நான் தான். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, உன் வாயை விரிவாய் திற, நன்மையினால நிரப்புவேன். சார், உனக்கு ஆசீர்வாதமே வரலையா? ஏன் தெரியுமா? சர்ச்சில் உட்கார்ந்துட்டு போதகருடைய வாக்கு தத்தங்கள் சொல்லும் பொழுது அப்படின்னு இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் வராது. வேதம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் திற, நான் நன்மையினால் நிரப்புவேன். பாரியா உன்னுடைய அற்புதங்களை, உன் அதிசயத்தை பாரு. இதுக்கப்புறம், இதுக்கு முன்னாடி நீ செஞ்ச ஊழியத்துக்கு இனிமேல் செய்ய ஊழியத்துக்கு வித்தியாசத்தை. காரணமா அவர் சொல்றாரு, விசுவசிக்கிறவனே வேணும். நீ விசுவசிக்கலாம், வாயை திறக்காத, ஃபெவிகால் போட்டு ஒட்ட வச்சுக்க. என்னை விசுவசிக்கிறவன் எவனோ, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை, அவர் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். கையத்தட்டு. அவர் என்ன சொல்லிட்டாருங்க? அவர் செய்கிற கிரியைகளை அவரை விசுவசிக்கிறவன் என்ன செய்வான்? தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும், இதை எல்லாரும் சொல்லுங்க, இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பெரிய கிரியைகளை செய்வேன். சொல்லுங்க, இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வேன். அப்படின்னா என்ன பிரதர்? எனக்கு புரியலையே பிரதர். ஹலோ, சிலுவைக்கு முன்னால அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, சிலுவைக்கு அப்புறம் அவர் செய்யலைங்க, உங்கள்கிட்ட என்கிட்டையும் கொடுத்துட்டு போயிட்டார். அதான் சொல்றாரு, நான் செய்கிற கிரிகளை பார்க்கிலும் அவன் செய்வான். நான் செஞ்ச மாதிரியே செய்ய மாட்டான். சார், இனி நீயும் நானும் செய்கிற அற்புதங்கள் அவர் செஞ்ச மாதிரியே இருக்காதாமா? அப்ப இயேசுவோட பெரியவனா இல்ல, உன்னை அவர் பெரியவனாக்கிட்டு போயிட்டாரு. உன்னைதான் கணத்துக்குரிய பாத்திரமா மாத்திட்டாரு. நீ கர்த்தருடைய மேல விசுவாசம் வச்சு சும்மா பைபிளை படிச்சு சும்மா ஒருத்தங்கிட்ட பேச விடுதலை ஆயிடுவான். நீ தொட்டுப்பார், அவன் சுகமாயிடுவான். உன் வாழ்க்கையை திரும்பி பாரு, ஒரு பெரிய மாற்றம். நான் தான் எனக்கே தெரியலையே. குருத்தோலை என்பது ஏதோ ஒரு கையில பிடிச்சு 2 பாட்டு பாடிட்டு போறதல்ல. குருத்தோலை சிலுவைக்கு முன்பாக ரட்சிக்கப்பட கேட்டுக்கொண்டது. ஏன் ரட்சிக்க கேட்டான்? கர்த்தாவே ரட்சியும் ஏன் சொன்னான்? ஆனா இத்தனை பேர் கட்டுறாங்க, 3 லட்சம் பேருங்கிறாங்க. எனக்கு நான் போய் பார்க்கல. ஒருத்தர் 2 லட்சம், ஒருத்தர் 20 லட்சம் எழுதியிருக்காரு. அதெல்லாம் வேணாம், கூட்டம் இருந்தது. அது என்ன கூட்டம் தெரியுங்களா? இதை விடங்க, இவருக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா ஒரு கூட்டம். இந்த கூட்டம் எல்லாம் என்ன பண்ணாங்க, கூட்டம் போகுது, ஓசன்னா பாடிட்டு ஒரு 3 லட்சம் கூட்டம் போயிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு நாயர் கடை, எந்த நாயர்னு கேட்டுறாதீங்க, ஒரு நாயர் கடை, டீ கடை. அதில் ஒரு 4 பேர் டீவா, அதில் என்ன 1+2 அப்படிதான் அதான் சொல்லுங்க. 1/2 ஒரு டீ 2 போடுறது. காசு வேற இல்லை, 1/2 போட்டு ஆற்றிட்டு குடிக்கிறான். என்னடா அது, நம்ம திட்டம் போட்டது ஒண்ணுமே நடக்கலையாட்டிருக்கே. என்ன வசனம் அது? யோவான்ல ஆமா, யோவான் 12:19. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, பாருங்க, இப்பதான் நாயர் கடையில் நிக்கிறான். நாயர் கடை எத்தனை பேருக்கு தெரியும்? சின்ன பொட்டி கடை வச்சுட்டு எங்கள் தெருவில் ஒருத்தர் இருந்தார் நாயர். அவர் வச்ச மரம் தான் இன்றைக்கி வரைக்கும் பஸ் ஸ்டாண்டாக மாறிடுச்சு. ஆமாம், சின்ன கடை நாயர். கழுவாரா கழுவலையான்னு தெரியாது நமக்கு, பல்லு ஒன்றும் கூட இருக்காது. ஆமாம், நாங்களும் அப்போல்லாம் போய் அங்கே நின்றுக்குவோம், 1/2 தான் போடுவோம். அப்போ எங்கள்கிட்ட காசெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நம்மளை மாதிரியே அண்ணன் தம்பிலாம் இருந்திருக்காங்க பாருங்கள் பெருசு. அவன்லாம் நாயர் கடையில் நின்று 1/2 போட்டு ஆற்றி குடிக்கிறான். என்ன சொல்கிறாங்க? ஒருவரை ஒருவர் நோக்கி நீங்கள் செய்கிறது எல்லாம், அதாவது நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறது இல்லையா? இந்த 4 அயோக்கியன்ல ஒரு அயோக்கியம் அவனை பார்த்து சொல்றான், டேய் நீங்க செஞ்சதெல்லாம் வீணா போச்சுடா, நீங்க போட்ட திட்டமெல்லாம் வீணா போச்சுடா. அந்த ஆள் இடது கை பக்கம் திரும்பிட்டான். என்னமா நடக்க போகுதுடா, விடாதீங்கடா அந்த ஆளுங்கிறான். வீண் என்று அறிகிறது இல்லையா? இதோ அவன் சாட்சி கொடுக்கிறான் பாரு, இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்று என்றால் கையத்தட்டு பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஒரு ஊரே தூங்குது. எத்தனை பேர் போய் பார்த்தீங்க ஊர் பூரா போய் தூங்குறத? ராத்திரியானா ஊருக்குள்ள இருக்க மக்கள் தூங்குவாங்க, நம்ம என்ன சொல்றோம்? ஊரே தூங்குதுங்க. அது மாதிரி அந்த கூட்டத்தை பார்த்து அங்க இருக்கிறத சொல்றோம், நம்ம செஞ்சதெல்லாம் வீணா போச்சுடா, நம்ம திட்டமெல்லாம்